பிக் பேட்டரி ஸ்மார்ட் போன் iQOO Z10 வந்துருச்சு. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்மார்ட் போன். இந்த டேக்லைன் கீழே தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் யாருக்கெல்லாம் அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி வேணுமோ அவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் போன் தான். ஏன்னா இதுல 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. என்ன வேணா பேட்டரி மட்டும் தானா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, 20,000 பிரைஸ் செக்மெண்ட்ல குவாட் கர்வ்ட் AMOLED பேனல், சோனி கேமராஸ், மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னென்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு பானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் iQOO குறையே சொல்ல முடியாது. ஸ்மார்ட் போன் கூடவே டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்கு, டைப் A to டைப் C கேபிள், 90 வாட் அடாப்டர், இது கூடவே யூசர் மேனுவல், சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்கு. சார் வேல்யூ ஹெட் 0.9 வாட் per kg, அதே பாடி 0.8 வாட் per kg. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. டிசைன் சட்டுன்னு பார்க்கறதுக்கு என்னடா Vivo X200 Pro மாதிரி ஒரு பெரிய ஓரியோ டைப் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. அதோட சுத்தி பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பிளாஸ்டிக் பேக் பேனலோட தான் வருது. மேட் ஃபினிஷ், அதனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணல. டிசைனும் பாத்தீங்கன்னா இது கிளேசியர் சில்வர் கலர்னு ஒரு பேட்டர்ன், ஐஸ், ஸ்னோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் பட்டன், கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. அதோட 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியா இருந்தாலும் ஸ்மார்ட் போன் பாருங்க எவ்வளோ ஸ்லீக்கா இருக்கு. வெறும் 7.89 mm திக்னஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட இந்த பேக் சைடு எல்லாம் கொஞ்சம் கர்வி பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால கையில ஹோல்ட் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. அகலமா இருக்கு. வெயிட் 199 கிராம்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்லீக்கான டிசைன். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 90 வாட் கொடுத்துருக்கிறதுனால 50% வந்து வெறும் ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு சார்ஜ் ஆயிடும். ஃபுல் சார்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் 1 hour 10 minutesல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடும். கேம் விளையாடுறவங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங்கும் இந்த ஸ்மார்ட் போன் சப்போர்ட் பண்ணும். அதோட ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணா போதும். நீங்க எவ்வளவு ஹெவி யூசரா இருந்தாலும் தாராளமா 1.5 நாளுக்கு மேல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டாவே வந்து ஒரு 15 to 17 hours நம்ம கண்டினியூஸா படம் பார்க்க முடியும். கேம் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு 6 hours நம்ம கேம் விளையாட முடியும். ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க வந்து கண்டினியூஸா 14 hours வரைக்கும் நீங்க கேம் விளையாட முடியும். அந்த மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அப்படிதான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகன் சிப், ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 4 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப் தான். அந்த டூ ஸ்கோர்ஸ்மே நல்லா இருக்கு. 8 லட்சத்துக்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கு. இங்க ரீட் அண்ட் ரைட் ஸ்கோர்ஸ்மே வந்து பரவாயில்ல. LPDDR4X RAM, UFS 2.2 ஓட வருது. CPU throttling டெஸ்டும் பண்ணி பார்த்தேன். இந்த சிப் வந்து கன்சிஸ்டன்ட் சிப் தான், அதனால throttle ஆகல. கேமும் BGMI டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஹை செட்டிங் சப்போர்ட் பண்ணுது, ஸ்மூத்தா இருந்தது. கேம் பிளேவும் நல்லா இருந்தது. பேட்டரி கெப்பாசிட்டி தான் அதிகமா இருக்குல்ல, அதனால கேம் ரொம்ப நேரம் தான் விளையாடணும். ஹீட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இங்க பைரலிட்டிக் கிராஃபிக் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெருசா குவிக்கா கூல் டவுன் ஆயிடுது. இங்க ஏன் இவங்க பைரலிட்டிக் கிராஃபிக் ஷீட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே மெல்லிஸா இருக்கும். குவிக்கா கூல் டவுன் பண்ணும், அதே சமயத்துல ரொம்பவே மெல்லிஸா இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த டிசைனை வந்து ஸ்லீக்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த PGS யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேவும் பிரீமியம் ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்க மாதிரி குவாட் கர்வ்ட் AMOLED பேனல், 6.77 inches, அதோட 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு. பிரைட்னஸ் 5000 nits அப்படின்னோட டைரக்ட் சன்லைட்ல கொண்டு போய் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே தெளிவா இருக்கு. நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே. இங்க HDR அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யூடியூப்ல HDR சப்போர்ட் காட்டுச்சு. அதே நெட்ஃபிளிக்ஸ்ல HDR நான் காட்டுது. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ லேட்டஸ்டா வந்து டெஸ்ட் படம் ஃபுல்லா வாட்ச் பண்ணி பார்த்தேன். கலர்ஸ் நல்லா இருக்கு, கான்ட்ராஸ்ட் கேலிபிரேஷன் கூட நல்லா இருக்கு. ஆடியோ குவாலிட்டியுமே மோனோ ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து லவுடா தான் இருக்கு. 400% வரைக்கும் நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பயோமெட்ரிக்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. நிறைய வாட்டி செக் பண்ண குவிக்கா அன்லாக் ஆகுது. அதோட டியூரபிலிட்டிக்கு IP65 ரேட்டிங், லேசா தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது. அதோட மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே டிஸ்பிளேல அவங்களுடைய ஸ்காட் சென்சேஷன் ப்ரொடெக்ஷனோட வருது. சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் Android 15, FunTouch OS 15 ஓட வருது. அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 years OS அப்டேட், 3 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனா யூசர் இன்டர்ஃபேஸ் எப்போ மாதிரி FunTouchல நிறைய ப்ளோட்வேரோட தான் இருக்கு. ஸோ நீங்க ஆப் ஸ்டோர் டிசேபிள் பண்ணிக்கோங்க. அதோட ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இருக்குல்ல, எல்லாமே டிசேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு FunTouch நல்லா இருக்கும். அனிமேஷன்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதோட AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. எப்போ மாதிரி சர்க்கிள் டு சர்ச், AI எரேசர் இருக்கு. தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். AI நோட் அசிஸ்ட், AI சூப்பர் டாக்குமெண்ட், இன்ஸ்டன்ட் டாக்குமெண்ட் கன்வெர்ட்டர், இந்த ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. கேமரா சர்க்குலரா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு 3 சென்சார்ஸ் மாதிரி தெரியுது. பட் இது வந்து டுவல் சென்சார் தான். இங்க தேர்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா IR பிளாஸ்டர், மேல ஃபிளாஷ் லைட் இருக்கு. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல் சோனி சென்சாரோட வருது. கூடவே 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க.
செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல்ல இருக்கு. போட்டோஸ்ல 1x 2x டிஜிட்டல் ஜூம்ல பிக்சர்ஸ் நல்லாவே கிளிக் பண்ணுது. 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கு. இது கூடவே ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், சூப்பர் மூன் இந்த ஃபீச்சர்ஸும் இருக்கு. கேமரா சாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சோனி சென்சார் நிறைய ஸ்மார்ட் போன்ல பார்த்திருக்கோம். அவுட்புட் நல்லாவே இருக்கு. நல்ல லைட் கண்டிஷன் அப்படிங்கும்போது டீடைல்ஸ் உங்களுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணுது. அதே நீங்க சப்ஜெக்ட் கேப்சர் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் மாதிரி தான். ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி காட்டுது. அதோட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லயே ஹெச் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் கூட நேச்சுரலாவே உங்களுக்கு கேப்சர் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி உங்களுக்கு வைட் ஆங்கிளோட வர்றதுனால வந்து உங்களுக்கு டெப்த் இருக்கு, டீடைல்ஸ் நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. லோலைட் போட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அங்கங்க வெளிச்சம் இருக்கு அப்படின்னா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு டீடைல்ஸோட கேப்சர் பண்ணுது. வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 4K 30 FPS வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. வீடியோ அவுட்புட் நீங்களே பாருங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. அதோட லைட் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது நேர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுது. நீங்க நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் போன் 5G பேட்சும் தாராளமா இருக்கு. நீங்க 4G யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் அவைலபிளா இருக்கு. கால் குவாலிட்டியும் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ iQOO Z10 20,000 பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் போனுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்க போகுது. குறிப்பா பிக் பேட்டரி, அதோட குவாட் கர்வ் பேனல்ல பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே, இது கூடவே கேமரா பெர்ஃபார்மன்ஸ்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு அல்டிமேட் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போனா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ iQOO Z10 இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.